வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. வெஸ்ட் பெங்கால்ல மதிய உணவு திட்டத்திலிருந்து முட்டையை நீக்கி இருக்கிறது பாஜக அரசு. இந்த கான்ட்ராக்ட்ட தூக்கி இப்போ இஸ்கான் கிட்ட குடுத்துட்டாங்க. இஸ்கான்காரங்க என்ன சொல்றாங்க, "நாங்க நான் வெஜிடேரியன் சப்ளை பண்ண மாட்டோம். அதனால ரொம்ப சாத்வீகமான உணவை வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாங்க குடுக்கப் போறோம்." அப்படின்னு சொல்றாங்க. எந்த வெஸ்ட் பெங்கால்லன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 99.3% நபர்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடிய வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான அரசியல் ரீதியான ஒரு பாலிசி டிசிஷனை எடுத்திருக்கு இந்த சங்கி கூட்டம். இதனால கிட்டத்தட்ட 80 லட்சம் குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 80 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட போறாங்க. இத மெடிக்கல் ரீதியாவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பொலிட்டிக்கல் ரீதியாவும் பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல ஆஸ் அ டாக்டர் மெடிக்கல் ரீதியாக எக்ஸ் குடுக்கறனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். எக்ஸ் வந்து they are the best, சீப் அண்ட் மோஸ்ட் அஃபோர்டபிள் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். அதாவது ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய, ரொம்ப விலை குறைவான மற்ற நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ கம்பேர் பண்ணும்போது விலை குறைவான புரதச்சத்து முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறது எக்ஸ். அதாவது ஆங்கிலத்துல மருத்துவத்துல வந்து ஒரு ஸ்கோர் சொல்லுவாங்க. PDCAAS, அதாவது புரோட்டீன் டைஜஸ்டிபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உணவுப் பொருள்ல இருந்து எவ்வளவு புரதச்சத்து கிடைக்கும், அது என்ன குவாலிட்டில இருக்கு, அது ஈஸியா நம்மளால வந்து செரிக்க முடியுமா, டைஜஸ்டிபிலிட்டி எப்படி இருக்கு, இப்படி டைஜஸ்ட் பண்றதுனால நமக்கு எவ்வளவு புரோட்டீன் அந்த உணவுல இருந்து கிடைக்கும் அப்படிங்கறத டிட்டர்மின் பண்ணி ஒரு ஸ்கோர் குடுப்பாங்க. அந்த ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா, எக் முட்டை வந்து இட் ஸ்கோர்ஸ் அ பெர்ஃபெக்ட் 1. அதாவது முட்டையில ஹை குவாலிட்டி புரோட்டீன் இருக்கு. இது ஈஸியா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டீன். அதனால இதனுடைய பயோ அவைலபிலிட்டி, அதாவது உணவுக்கு தேவையான ஒட்டுமொத்த புரதச்சத்தும் இதுல இருந்து மிக எளிமையாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. வெறும் புரோட்டீன் மட்டும் இல்ல. ஒரு முட்டையில இருந்து 6ல இருந்து 7 கிராம் புரோட்டீன் கிடைக்குதுன்னா, அத தாண்டி ஹெல்த்தி ஃபேட்ஸ், விட்டமின் ஏ, டி, முக்கியமாக விட்டமின் B12 நமக்கு கிடைக்குது. இது போன்ற விஷயங்கள்லாம் எக்ல ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கிறதுனாலயும், எக்ஸ ஈஸியா குக் பண்ண முடியும். வெறும் வேக வச்சா போதுங்க. வேக வச்சு அந்த குழந்தைங்களுக்கு குடுத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியா அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த முட்டைய குடுக்குறோம். இந்த சங்கி கூட்டம் இப்ப என்ன சொல்லுதுன்னா, நாங்க சாத்வீகமான உணவு குடுக்க போறோம். அதாவது முட்டைக்கு பதிலா நாங்க சோயா சங்க்ஸ் குடுக்க போறோம். முட்டையில இருக்கக்கூடிய அதே புரோட்டீன் கன்டென்ட் உங்களுக்கு சோயாலயும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? சோயா சாப்பிட்டு போறாங்க, பன்னீர் சாப்பிட போறாங்க, ராஜ்மா அதாவது கிட்னி பீன்ஸ் சாப்பிட போறாங்க. இல்லன்னா தால் நாங்க பண்ணி குடுக்க போறோம். பருப்பு வகைகள் குடுக்க போறோம். இந்த புரோட்டீன் அதிலேயே கிடைக்குமே. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்கறாங்க. இதையும் கண்மூடித்தனமாக இந்த சங்கி கூட்டம், ஆமா கரெக்ட் தானே. அரசு சொல்றது கரெக்ட் தானே. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்பாங்க. ஆனா, இதுல ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும். ஒரு முட்டையில கிடைக்கக்கூடிய இந்த புரதச்சத்து 100 கிராம் சோயா சங்க்ல கிடைக்குது. ஆனா, இந்த 100 கிராம் சோயா சங்க அப்படியே வேக வச்சு குழந்தைங்களுக்கு குடுத்தீங்கன்னா, குழந்தைங்க வாயில போட்டோம்னா அத மாந்தி எடுத்துருவாங்க. இல்ல தூன்னு துப்பிருவாங்க. ஏன்னா, கிட்டத்தட்ட ரப்பர் பீஸ் மாரி இருக்கும். சோயா சாப்பிடுறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு அன்பேலட்டபிள் அப்படின்னு. 100 கிராம் சோயாவ நீங்க குக் பண்ணீங்கன்னா, அது கிட்டத்தட்ட 300 கிராமா மாறிடும். இவ்வளவு பெரிய அமௌண்ட்ட ஒரே வேளை உணவுல குழந்தைகளால எப்படி சாப்பிட முடியும்? யோசிச்சு பாருங்க. அது ஒரு புளோட்டிங்க ஏற்படுத்தாதா? அதே மாதிரி சோயால கிடைக்கக்கூடிய அதே அளவு புரதச்சத்து தால்லயோ, இல்ல பன்னீர்லயோ, இல்ல ராஜ்மாலயோ கிடைக்காது. எப்படி அந்த முட்டைக்கு PDCAS ஸ்கோர் வந்து 1 அப்படின்னு நான் சொன்னேனோ, அதே மாதிரி இந்த பன்னீர், ராஜ்மா, தால்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோடைய ஸ்கோர் மிக மிக குறைவு. அப்படி இருக்கும் பொழுது, முட்டைய நீங்க வெஜிடேரியன வச்சு ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா, அத ப்ராப்பரா குக் பண்ணி, ப்ராப்பர் காம்பினேஷன்ல ஸ்டடி பண்ணி, முட்டையில கிடைக்கக்கூடிய அளவுக்கு அதே புரதச்சத்து இதுல கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதி செய்யணும். இது எவ்வளவு காம்ப்ளிகேட்டடான ஒரு ப்ராசஸ் யோசிச்சு பாருங்க. 80 லட்சம் குழந்தைகளுக்கு முட்டைய வேக வச்சு குடுக்கறது ஈஸியா? இல்ல இதெல்லாம் கணக்கு பண்ணி இவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்ட் மீல் குடுக்கறது ஈஸியா? இத தாண்டி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? விட்டமின் B12, இது உடம்புக்கு அதுவும் வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப தேவையான ஒரு விட்டமின். இது அனிமல் சோர்ஸ் புரோட்டீன்ல மட்டும் தான் அவைலபிள். அதுவும் எக்ல இது நல்ல குவான்டிட்டில அவைலபிளா இருக்கு. பிளான்ட் பேஸ்ட் புரோட்டீன்ஸ்ல, அதாவது இவர்கள் சொல்லக்கூடிய சாத்வீக உணவுல இந்த விட்டமின் B12 கிடைக்காது. இந்த விட்டமின் B12 வளரும் குழந்தைகளுக்கு மிக மிக முக்கியமானதுன்னு ஏன் சொல்றேன்னா, இதனுடைய டெஃபிஷியன்சி ரத்த சோகையை உருவாக்கும். ஸ்டண்டட் குரோத்த உருவாக்கும். ஹைட்க்கு தகுந்த வெயிட் இருக்காது.
அது மட்டும் இல்ல, இது மூளை வளர்ச்சியையும் பாதிக்கும். லாங் லாஸ்டிங் பெர்மனன்ட் நியூரலாஜிக்கல் டெபிசிட், அதாவது நரம்பியல் ரீதியான குறைபாடுகளை உருவாக்கும். இத காலப்போக்குல உங்களால கரெக்ட்டே பண்ண முடியாது. வளர்ற வயசுல குழந்தைகளுக்கு தேவையான இந்த புரதச்சத்துகள், இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ நம்ம வளர்ற வயசுல குடுக்கலன்னா, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள லைஃப் லாங் உங்களால ரிவர்ஸ் பண்ண முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது. இவ்வளவு விஷயங்கள் இந்த எக்ல இருக்கிறதுனால தான், உலக சுகாதார மையமே ஆராய்ச்சிகள் எல்லாம் நடத்தி, மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்கள்ல புரதச்சத்துக்கான பெஸ்ட் சோர்ஸ் புரோட்டீன் வந்து உங்களுக்கு எக்ல தான் கிடைக்கும் அப்படிங்கிறத ரிசர்ச் மூலமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகள பாருங்களேன், எவ்வளவு மோசமாக இருக்குன்னு. கடைசியா ரிலீஸ் பண்ண நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே 6ல பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, 5 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய பிள்ளைகளில் கிட்டத்தட்ட 20% குழந்தைகளுக்கு வந்து ஸ்டண்டட் குரோத் இருக்கு. அதாவது போதுமான வளர்ச்சி இல்ல. அந்த வளர்ச்சிக்கான வெயிட்டும் அவங்க கிட்ட இல்ல. கிட்டத்தட்ட 50%க்கும் மேற்பட்ட பெண்கள் 15 வயதிலிருந்து 49 வயது இருக்கக்கூடிய 50%க்கும் மேற்பட்ட பெண்கள் ரத்த சோகை நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளையும் அது பாதிக்கிறது. இந்த எண்ணிக்கை வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலத்துல கிட்டத்தட்ட 71% தொடுது. அப்படிப்பட்ட மாநிலத்துல தான் முட்டாள்தனமாக மதிய உணவுல கொடுக்கக்கூடிய முட்டையை நீக்குகிறது இந்த சங்கி கூட்டம். வழக்கம் போல இந்த ஐடியாவுக்கு பயனியர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, எந்தவித ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் அரசியல் திட்டமாக இருந்தாலும் அது தமிழ்நாட்டுல தான் ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி தான் இந்த மதிய உணவும் பாத்தீங்கன்னா, 1920ல ஜஸ்டிஸ் பார்ட்டி மூலமாக மெட்ராஸ் பிரசிடென்சில ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் காலப்போக்குல காமராஜர், எம்ஜிஆர் எல்லாம் வந்து அத விரிவுபடுத்தினாங்க. 1989ல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் ரொம்ப சமயோஜிதமா ஒரு விஷனரி தாட்டோட இந்த மதிய உணவுல முட்டைய சேர்த்தாரு. ஆரம்பத்துல வாரத்துக்கு ஒரு முட்டைன்னு குடுத்தத நாளுக்கு நாள் அதிகரிச்சு, இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல 5 நாட்களும் முட்டை கொடுக்கப்படுகிறது. இப்படி 1920ல தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கப்பட்டது தான் 1995ல, அதாவது கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு அப்புறம் நேஷனல் லெவல்ல நடைமுறைப்படுத்தப்பட்டது. இங்க பவழ விழா பாப்பா அப்படின்னு நக்கல் பண்ற, நையாண்டி பண்ற கூட்டத்துக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனா, நாம கண்டு வந்த திட்டத்த 70 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்திய அளவுல அத நடைமுறைப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் 2021ல மோடியோடைய அரசாங்கம் வழக்கம் போல் பிஎம் போஷன் ஸ்கீம் அப்படின்னு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி, இன்னைக்கு இந்தியா பூரா பல மாநிலங்கள்ல அத நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா, மெதுவா இந்த சங்கி கூட்டம் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த முட்டைய தூக்கிட்டு, இவர்கள் விரும்பக்கூடிய சாத்வீக உணவை கொண்டு வருகிறது. அதுவும் குறிப்பாக எப்பேர்ப்பட்ட இந்தியாவுல, இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய 80%க்கு மேற்பட்டோர் நான் வெஜிடேரியன்ஸ். சர்வே சொல்லுது. வெறும் 20ல இருந்து 23% பேர் தான் வெஜிடேரியன்ஸ். அந்த வெஜிடேரியன்லயும் எக் ஈட்டிங் வெஜிடேரியன்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு சாதாரணமா உடம்பு வீக்கா இருக்குன்னு ஒரு மருத்துவர்ட்ட போனீங்கன்னா கூட அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? நீங்க வெஜிடேரியனா இருந்தாலும் பரவால்ல, முட்டை மாத்திரமாவது சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிடுங்க. ரத்த சோகை சரியாகும். நெறைய எனர்ஜி கிடைக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்படின்னு மருத்துவர்கள் அட்வைஸ் பண்ணுவாங்க. இதே சங்கி கூட்டம், இதே வெஸ்ட் பெங்கால்ல எலக்ஷனுக்கு முன்னால என்ன தெரியுமா பண்ணாங்க? நாங்க எல்லா மதத்தையும், எல்லா வழிபாடுகளையும், எல்லா உணவு பழக்கவழக்கங்களையும் ஆதரிப்பவர்கள் தான் அப்படின்னு மீன் சாப்பிடுற மாரியும், முட்டை சாப்பிடுற மாரியும் வீடியோ போட்டு ஓட்டு வாங்குற கூட்டம் இந்த அயோக்கிய கூட்டம். இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பார்ப்பனர்களே மீனும், முட்டையும் சாப்பிடுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல மட்டும் இல்ல. கர்நாடகாலாம் நீங்க போனீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சரஸ்வத் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்றவங்க, முட்டை, மீனு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. சீ ஃபுட் எல்லாம் சாப்பிடுவாங்க. மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட மீன் சாப்பிடக்கூடிய பார்ப்பனர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில தான், இன்னைக்கு குழந்தைங்களுக்கு முட்டை குடுக்கறத தடை பண்ணியிருக்கு இந்த முட்டாள்தனமான அரசு. இன்ஃபாக்ட் இவர்கள் ஆளக்கூடிய இவர்களுடைய ஹிந்துத்வா லெபார்டரின்னு சொல்லக்கூடிய குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்ல கூட ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நாளுக்கு நாள் எக் கன்சியூம் பண்றவங்க, நான்வெஜ் கன்சியூம் பண்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிக்கிட்டு இருக்கு. பல பேர் விரும்பியே நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுறாங்க.
அப்படி இருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை இவங்க நடைமுறைப்படுத்துறாங்கன்னா, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? உணவு மூலமாக இவர்களுடைய ரிலிஜியஸ் கல்ச்சுரல் பிலீஃப்ஸ நம்ம மேல திணிக்க முயற்சி பண்றாங்க. சோசியல் மீடியாலலாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பல பேர் நாங்க ரொம்ப பியூர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் சோ பியூர் அபௌட் வெஜிடேரியனிசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுறவன் மட்டும் தான் தூய்மையானவனா? நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க எல்லாம் தூய்மையானவர்கள் இல்லையா? வெஜிடேரியன் சாப்பிடுறவன் தான் உயர்ந்தவனா? நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க எல்லாம் உயர்ந்தவர்கள் இல்லையா? நான் வெஜிடேரியன் யாரு சாப்பிடுவாங்க? உழைக்கும் வர்க்கம் சாப்பிடும். சிறுபான்மை சமூகம் சாப்பிடும். அது இவங்களுக்கு கண்ண உறுத்துது. இப்ப ரீசென்ட்டா கூட கூட்டு குர்பானிக்கு தடை விதித்தது யாரு? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி வட மாநிலங்கள்ல பீஃப் சாப்பிடக்கூடிய பட்டியலின மக்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவது யாரு? யோசிச்சு பாருங்க. எந்த அடிப்படையில இந்த கூட்டம் இதெல்லாம் செய்யுது? கேட்டா பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனா, இவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம் என்ன சொல்லுது தெரியுமா? ராமாயணம், மகாபாரதம், உபனிஷத்ஸ், ஆயுர்வேதா நீங்க எந்த பண்பாட்டு, கலாச்சாரம் அப்படின்னு இவங்க தூக்கி பிடிக்கிற நூல்கள எடுத்தாலும், அதுல ரெஃபரன்ஸ் இருக்கு நான் வெஜிடேரியனுக்கு. இன்ஃபாக்ட் ராமாயணத்துல ராமர், லக்ஷ்மணன்லாம் வனவாசத்துல இருந்தபோது, அங்க இருக்கக்கூடிய மான்களை வேட்டையாடி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால, ராமருடைய கனவுல மான் சொல்லுச்சாம். வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. "எப்பா, இப்படி எங்கள வேட்டையாடி நீங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு தீர்த்துட்டீங்கன்னா, எங்க இனமே அழிஞ்சு போயிடும்." அப்படின்னு மான் ராமர் கிட்ட கோரிக்கை வைத்ததாக வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. அதே மாதிரி மகாபாரதத்துல பாண்டவர்கள் வனவாசம் போனபோது, அங்க நான்வெஜ் சாப்பிட்டு தான் அவங்க உயிர் வாழ்ந்தாங்க. அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. உபனிஷத்துல என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண் பிள்ளை வேண்டும்னு நினைக்கிறவங்க, புல் மீட்ட ரைஸு, நெய் அதாவது சோறு, நெய்யி, காளை மாடுடைய மீட் மாமிசம். இத சேர்த்து சாப்பிட்டா வீரியம் அதிகமாகி அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்குமாம். ஆயுர்வேதாவுடைய பைபிளாக கருதக்கூடிய சரக சம்ஹிதா. அதுல என்ன சொல்றாங்க தெரியுமா? உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடணும். இதற்கெல்லாம் ஆதாரத்தோட பதிவுகள் இருக்கு. இன்ஃபாக்ட் வெஸ்ட் பெங்காலைச் சேர்ந்த விவேகானந்தரே என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? தன்னுடைய பதிப்புகள்ல சொல்லியிருக்கிறாரு. ஹெல்த்தி மைண்ட் லிவ்ஸ் இன் எ ஹெல்த்தி பாடி. ஒருத்தன் ஆரோக்கியமாக இருந்தா தான் அவனால ரிலிஜன் பத்தியே நினைக்க முடியும். அப்படின்னு பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பண்பாடு, கலாச்சாரத்த வச்சுக்கிட்டு, இப்ப இவங்க என்ன நிறுவ முயற்சி பண்றாங்க? இந்த 3% பார்ப்பன கூட்டம் எதை வே ஆஃப் லைஃப்ன்னு நினைக்குதோ, எதை பண்பாடுன்னு நினைக்குதோ, எதை கலாச்சாரம்னு நினைக்குதோ, அததான் மத்த இந்துக்களும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க விரும்புறது தான் கலாச்சாரம். அதனால அவங்க வைக்கிறது தான் சட்டம். இங்க பிரச்சனை முட்டையா இல்லையாங்கிறது இல்ல. இங்க பிரச்சனை என்ன தெரியுமா? யாரு எத சாப்பிடணும் அப்படிங்கிறத யாரு முடிவு பண்றா? இந்த குழந்தைகளை எதை சாப்பிடணும் அப்படிங்கிறத எவன் எங்க உட்கார்ந்துட்டு முடிவு பண்றான்? 2வது அவன் எந்த அடிப்படையில அத முடிவு பண்றான்? அறிவியல் ரீதியாக ஆரோக்கியத்த முன்னிறுத்தி அவன் முடிவு பண்றானா? இல்ல ஆன்மீக ரீதியாக இவனுடைய விருப்பு வெறுப்புகளை முன்னிறுத்தி முடிவு பண்றானா? அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. இந்த கேள்வினால இன்னைக்கு பாதிக்கப்படுறது யார் தெரியுமா? லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான குழந்தைகள். இவங்க சொல்றாங்களே, விக்சித் பாரத், ஆத்ம நிர்பர் பாரத், எதிர்கால இந்தியாவின் தூண்கள் இவங்கள வச்சுதான் நாங்க எதிர்கால இந்தியாவை கட்டமைக்க போறோம்னு சொல்றாங்கல்ல. அந்த எதிர்கால இந்தியாவின் தூண்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு குடுக்கணுமா வேண்டாமா? இன்னைக்கு அந்த சோத்திலேயே கைய வைக்குது இந்த கூட்டம். இது அந்த குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி எல்லாத்தையும் பாதிக்கும். இதனால கஷ்டப்பட போறது, நஷ்டப்பட போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள் வீட்டு குழந்தைகள். பிஜேபி தலைவர்களுடைய குழந்தைகள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். அவங்கலாம் ஃபாரின் யூனிவர்சிட்டில படிக்கிறாங்க. அவங்க விருப்பப்பட்ட உணவ அவங்க சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தேவையான புரதச்சத்து எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். நம்ம வீட்டு பிள்ளைங்க, பெரும்பாலான பெற்றோர் எதுக்கு பள்ளிக்கு அனுப்புறாங்க?
அட்லீஸ்ட் ஒருவேளை சோறாவது நல்ல சாப்பாடு கிடைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு. அந்த குழந்தைங்க ஆரோக்கியமா இருக்கும்னு நெனச்சு தானே அனுப்புறாங்க. அப்படிப்பட்ட சோத்துல கைய வைக்க உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வருது? நன்றி. வணக்கம்.